நான் வந்து ஒரு சைட் பார்க்கணும்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பான் சைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த எண்ணம் வந்த உடனே உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன பண்ணணும்னு தோணுது, அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு அவனுக்கு அந்த விஷுவல் வந்து தேவைப்படுது. அப்ப இமீடியட்டா வந்து ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்னன்னா, இந்த வேகம் குறைய வேண்டும் என்றால் இந்த எண்ணம் வரும்போதே அதை வந்து என்ஜாய் பண்ணாம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு மனிதன் வந்து நினைக்காமல், அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை செயலாக்காமல் அந்த எண்ணத்தை கவனிக்க வேண்டும். எண்ணம் வர வர நீங்க கவனிச்சீங்கன்னாவே அந்த எண்ணம் வேண்டுமா வேண்டாமா அவசியமா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தானா தெரிஞ்சிடும். உங்க மனம் என்பவன் தேர்ட் பர்சன், மனமும் நீங்களும் ஒரே ஆள் கிடையாது. அப்ப அவன் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்க சுடுகாட்டுல கொண்டு போய் தள்ளிடுவோம். எண்ணம் என்பது அரக்கன், கவனிப்பு என்பது அவேர்னஸ். இந்த மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளை எண்ணங்களை ஆன்மா வந்து செயல்படாம கவனிச்சதுன்னா ஒரு காலகட்டத்திற்கு மேல் இந்த ஆன்மா பரிசுத்தம் பெற்று மாபெரும் சக்தி மிக்க ஒரு மெட்டீரியலா மாறிடும். அப்புறம் நீங்க உங்க பிரசன்ஸே போதும், நீங்க எங்க போனீங்கன்னாலும் அது வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஏப்ரல் மாதம் 18ஆம்